ரொம்ப வியப்பானது, வேடிக்கையானது, நகைப்புக்குரியது. தொல்காப்பியருக்கே அவர் ஆசிரியராக இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் தொல்காப்பியரை மறைப்பதற்காக ஒரு சதி என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டுரை முழுவதும் படித்தாலும் கூட ஒரு இடத்தில் கூட அகத்தியர் என்ன தமிழுக்காக கொண்டாடினார் என்ற செய்தி இல்லை. அவரை பற்றிய பல புராண கதைகள் நிறைய அவர் சொல்லிட்டே போறாங்க. அது நமக்கு எல்லாமே தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையே மீண்டும் மீண்டும் தான் சொல்றாங்க தவிர மற்றும் அகத்தியரை பற்றி ஆய்வுக்குரிய அளவுக்கு ஒரு பெரும் இது அல்ல. அதுக்கு காரணம் தொல்காப்பியரை மறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். எனவே ஐயா சொன்னதை போல அன்று மட்டுமல்ல இன்றும் அந்த அழிப்பு வேலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நிற்க. இப்பொழுது நம்முடைய தாய்மானடிகள் ஐயா அவர்கள் சொன்னதை போல அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமறைக்காடு அல்லது வேதாரண்யம் இன்னும் சொல்லுவாங்க. அந்த ஊர்ல அவர் ஐயா 1692 பிறந்தவர். 1692. அதே போல் அவர் முத்தி பெயர் பெற்றது 1742. ஏறத்தாழ 51 ஆண்டுகள் அவர் இந்த நம்முடைய உலகிலே நடமாடி வந்திருக்கிறார் தாய்மானடிகள். அவர் ஐயா சொன்னதை போல கேடிலிப்ப பிள்ளை என்பவர்கள் கஜவல்லி என்ற அம்மையாருக்கும் மகவாக பிறந்தவர்கள். அந்த கேடிலிப்ப பிள்ளை யார் என்று சொன்னால், அவர் நம்முடைய திருச்சிராப்பள்ளியிலே அன்றைய தினம் இங்கே அரசோச்சி வந்த ராணி மங்கம்மாள், அதற்கு முன்பாக விஜயரங்க சுக்கநாத நாயக்கர் அவர்களுடைய அந்த அமைச்சரவையிலே சம்பிரதி என்று சொல்வார்கள். சம்பிரதி என்று சொன்னால் தலைமை கணக்காயர். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்துக்கெல்லாம் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய தணிக்கையாளர் போல அன்றைக்கு இருந்த அந்த விஜயநகர அரசிற்கு திருச்சிராப்பள்ளியிலே சம்பிரதி என்று கணக்காயராக அவர் பணிபுரிந்து கொண்டார். அந்த காலத்தில் தான் ஐயா சொல்வதை போல இங்கே மலையில வீற்றிருக்கின்ற தாய்மான ஈசனுடைய வேண்டி என்பதனாக அவருக்கு பெற்ற அந்த மகவிற்கு தாய்மானவர் என்று பெயரிட்டார்கள். அதற்கு முன்பாகவே அவருக்கு வேறு ஒரு குழந்தை இருந்தது, சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையை அவர் தன்னுடைய தமையனாருக்கு குழந்தை பேர் இல்லை என்று சொல்லி அதற்கு தத்து கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இவர்தான் அவர்களுக்கு பிறந்தது. அவர் திருமறைக்காடு கேடிலிப்ப பிள்ளை இங்கே சம்பிரதியாக பணியாற்றுகிறார். அவர் பணியாற்றுகின்ற காலகட்டத்திலே இங்கே ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த நாயக்கர் மன்னர்கள். அவர்களை பற்றி நாம் இங்கு சற்று சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சிராப்பள்ளியிலே ஒரு ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஏறத்தாழ ஒரு 4 நூற்றாண்டு மதுரையில் ஆண்டார்கள். நாயக்கர்கள் என்பது நாயக்கர்கள் ஆட்சி தமிழகத்திலே 3 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். செஞ்சி நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள். இந்த 3 பகுதியில் தான் அவர்கள் தலைமையாக கொண்டு இந்த 3 பகுதியும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். 1359 அதாவது 14ஆம் நூற்றாண்டிலே அந்த டெல்லி சுல்தானுடைய பிரதிநிதியாக மதுரை ஆண்டு வந்த இஸ்லாமிய மன்னர்கள் அவர்களை முதலாக அங்கே கிருஷ்ணதேவராயர் ஆந்திராவிலிருந்து அவருடைய படைகள் கும்பவர்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதியை இங்கே அனுப்பிச்சு, அதில் முக்கியமாக ஹரிஹரன் என்று சொல்லக்கூடியவர் தான் முதலாக மதுரை பிடித்து ஆட்சி பிடித்தார். அதிலிருந்து தான் தமிழகத்திலே விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றியது. இங்கே தமிழகத்திலே அந்த கிருஷ்ணதேவராயர் அனுப்பும் பொழுதே 3 தளபதி அனுப்பினார். அவர் பெரிய நாயக்கர், விஜயரங்க நாயக்கர், வெங்கடப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடிய 3 தளபதிகள். 3 பேர் தமிழகத்தை கெட்டது. அந்த மதுரையில பாண்டியர்களுடைய ஆட்சி மிக நலித்து போய் அங்கிருந்த பாண்டியர்கள்லாம் அங்கிருந்து துரத்தப்பட்டு தென் மாவட்டங்களிலே போய் அவர்கள் சரணடைந்து விடுகிறார்கள். எனவே இந்த 3 பேரும் தமிழகத்தை பிடித்து செஞ்சியில் ஒருவர், தஞ்சையில் ஒருவர், மதுரையில் ஒருவர் என்று அந்த ஆட்சி தொடர்கிறது. அந்த ஆட்சி தொடர்கின்ற பொழுதுதான் அங்கே திருமல நாயக்கரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவர் தான் அந்த நம்முடைய நாயக்கர் வம்சத்திலே மிகச்சிறந்த ஒரு மன்னராக கருதப்படுவார். இன்றைக்கு மதுரையில திருமல நாயக்கர் மகால் மிக சிறப்பாக இருப்பதை நமக்கெல்லாம் தெரியும். அந்த வகையிலே அவர்கள் ஆட்சி பொழுது வந்தார்கள். அவர்கள் மதுரை ஆண்ட பொழுதும் கூட திருச்சிராப்பள்ளி அவர்கள் மீது ஒரு கண் இருந்தது. ஏன் என்று சொன்னால், அன்றைக்கு தென் மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு தஞ்சை தான் இங்கே முக்கியமாக தலைநகர் இருந்தது. என்ன சொல்ல போனால், அன்னைக்கு காவேரி ஆற்றில் இப்போ இருக்க மாதிரி பாலம் கிடையாது. திருச்சிராப்பள்ளிக்கு வரணும்னு சொன்னா தஞ்சாவூருக்கு தான் வர முடியும். அன்றைக்கு ஆட்சியாளர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இருந்தாலும் சரி, அல்லது ஆங்கிலேயர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி,
இவர்கள் நாயக்கர் மன்னராக இருந்தாலும் சரி, அவர்கள் தஞ்சையை பிடித்தான் திருச்சிராப்பள்ளிக்கு வர முடியும். அங்கே பெருவிளப்பூர் அப்படியே போய் அங்கே போயிட்டு திருக்காட்டுப்பள்ளியா போயிட்டு இங்கிட்டு தான் வர முடியும். திருச்சிராப்பள்ளி அன்றைக்கு ஒரு மிக மிக ஒரு சிறிய நகரம் கிடையாது, அந்த அளவு கூட இல்லை. அதனால இந்த விஜயநகருக்கு வந்து இதை விரிவாக்க வேண்டும். இங்கே பிடிச்சாக்க அந்த வடபுலத்திலிருந்து வரக்கூடிய இஸ்லாமிய படையெடுப்பை தடுத்து விடலாம் என்று சொல்லி திருச்சிராப்பள்ளியை அவர்கள் கைப்பற்ற முயற்கின்றார்கள். அந்த வகையிலே மதுரையில் இருந்த நாயக்கர்கள் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு தலைமையாக மாற்றுகிறார்கள். அதாவது நாயக்கர் காலத்தினுடைய ஆட்சியை மதுரை இருந்து திருச்சிராப்பள்ளி தலைமையாக மாற்றுகிறார்கள். அவர்களை முதலாக மாற்றியவர் சொக்கநாத நாயக்கர், அதற்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர், அதற்கு பிறகு முத்துவீரப்ப நாயக்கர், அதன் பிறகு விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், அதன் பிறகு அவருடைய பையன் சொக்க ரங்கநாத நாயக்கர், அதன் பிறகு ராணி மங்கம்மாள், அதன் பிறகு மீனாட்சி காலத்தோடு அந்த நாயக்கர் வம்சம் திருச்சிராப்பள்ளி முடிவெடுக்கின்றது. இதுல என்ன சொன்னா, இந்த இவர்களே என்ன பண்றாங்க, மாறி மாறி தலைநகரம் மாத்திக்கிறாங்க. அவர் வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து இங்க திருச்சிராப்பள்ளியை தலைநகரம் மாத்தினாரு, திரும்ப நாயக்கர் வந்து திரும்ப மதுரை தலைநகரம் கொண்டு போனாரு, திரும்ப விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மீண்டும் திருச்சிராப்பள்ளி தலைநகரம் ஆக்குறாங்க. எப்படி மாற்றி மாற்றி வர்றாங்க. அதை கடைசியா தலைவராக இருக்கும் பொழுதுதான் மீனாட்சி இருந்தாங்க. மீனாட்சி இருக்கின்ற பொழுது சந்தா சாகிர். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு தலைப்புக்கு இல்லாட்டி கூட நம்முடைய மாவட்டத்துடைய வரலாறையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ராணி மீனாட்சி அம்மா இருந்த பொழுதுதான் சந்தா சாகிர் ஒரு மிக வலிமையான ஒரு தளபதி. அவர் வந்து ஆர்காட் நவாப்பினால் அனுப்பப்பட்ட தளபதி. ஆர்காட் நவாப் வந்து திருச்சிராப்பள்ளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய மைந்தன் முகமது அலியை இங்கே அனுப்புறாரு. இங்க வந்தோம்னா இவங்க பிடிச்ச போது மீனாட்சி அம்மைகிட்ட வந்து சந்தா சாஹிப் தனியா பேரம் பேசிடுறாரு. அது ரொம்ப ரசனையா இருக்கும். சந்தா சாஹிப் வரலாறு நான் படிக்கிற காலத்துல ஒரு சிறிய ஒரு நாடகமாவே இருந்துச்சு. நான் கூட இப்போ ரொம்ப தேடி பார்த்தேன். ஏன்னா சந்தா சாஹிப்புடைய வரலாறு நாடகமாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு 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 ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒரு கதாபாத்திரமாக திகழ்ந்தவர் சந்தா சாஹிப். நீண்ட ஒரு பல போர்களை கண்டவர், பல ராஜயுத்தத்தை கண்டவர். பிரெஞ்சுக்காரோட சேருவாரு, அவர் வெள்ளக்காரோட சேருவார். இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு ராணி மீனாட்சியை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி கடைசியில் அவர் கை விட்டுறாரு. அப்பதான் மீண்டும் நம்ம தற்கொலை பிடிக்கிறாங்க, ராணி மீனாட்சி தற்கொலை பிடிக்கிறாங்க. அதன் பிறகு இங்க சந்தா சாஹிப் வந்து முகமது அலியை கொண்டுறாரு, அவருடைய ஆர்காட் நவாப்புடைய வளர்ப்பு பையன். பிறகு சந்தா சாஹிப் தான் நீண்ட நாள் இங்க ஆண்டுட்டு இருக்காரு. இந்த சந்தா சாஹிப் ஆளுகின்ற பொழுதுதான் இன்னைக்கு அதெல்லாம் அது ராணி மங்கம்மா மீனாட்சி இவங்கெல்லாம் ஆண்டதனுடைய அடையாளம். டவுன்ஹால் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டவுன்ஹால் இருக்கக்கூடிய வட்டாட்சி இப்போ இல்லை, இப்ப இருக்கக்கூடிய காவல் நிலையம் அந்த பகுதி பூரான்னா அவர்களுக்கு அரண்மனையாக இருந்தது. அப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு வந்து அதுக்கு நேர் நம்ம சவுக்குன்னு இன்னைக்கு சொன்னோம். அந்த சவுக்குல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அதெல்லாம் ஒரு வரலாற்று புகழ்பெற்ற பள்ளிவாசல். அங்கதான் சந்தா சாஹிப் மற்ற இஸ்லாமிய தொழுகை நடத்தக்கூடிய அந்த இடம் தான். அந்த எழுத்தா மாதிரி சவுக் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல அவங்க பண்ணியிருந்தோம். இதுதான் சந்தா சாஹிப் அங்க இருந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 7-8 விஜயநகரத்தை சேர்ந்த மன்னர்கள் இங்கே ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. அப்போதுதான் விஜயரங்க சொக்கநாதர் காலத்துல தான் நம்முடைய தாய்மானவருடைய தந்தை சம்பிரதையாக இருந்தார். அதன் பிறகு நம்முடைய ராணி மீனாட்சி அம்மை வரும் பொழுது இவர் ஒரு வாலிபனாக இளைஞனாக ஒரு 25 இளைஞனாக தாய்மானவர் அவங்க தந்தையார் இறந்து விடுறார். அவரையே இங்க மீண்டும் சம்பிரதியாக தலைமை கணக்கராக மீனாட்சி அம்மை அமர்த்தி கொள்கிறார்கள். அவர் அமர்த்தினாலும் கூட தாய்மானவருக்கு அடிப்படையிலே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு துறவு வாழ்க்கையிலே அவரது நாட்டம் போகிறது. அவர் இந்த போற ஒரு அரசியல் துறையிலே அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தினசரி நம்முடைய மடக்கோட்டை மேல் இருக்கக்கூடிய அந்த தாய்மானை பெருமானை வழங்குவதற்கு தினசரி மாலை சென்று வந்து கொண்டிருப்பார். அப்படி சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்பொழுதும் நீங்க மடக்கோட்டை அந்த யானை கட்ட இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல மௌன மடம்னு இன்னைக்கு இருக்கு. அந்த மௌன மடத்துல தான் மௌன குருசாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிகள் அங்கே வாழ்ந்தாங்க. அவர்கள் தினசரி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் மலர் குவிந்து போய் வழிபாடு செய்வாங்க. ஒரு நாள் மாலையில அவங்க மௌன குருக்கு இந்த பக்கம் போகும் பொழுது இவர் மேலேருந்து கீழே வர்றாரு. தாய்மானதான் இவரை பார்த்துறாரு. பார்த்த 2 பேரும் ஒன்றும் பேசல. அப்படியே அவருக்கு தீட்சை கிடைச்சிருக்கு. அது ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க, நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எதுவுமே சொல்லாம இவரு காலில் விழுந்து வணங்குறாரு. நீங்க எனக்கு குருங்கிறாரு, எனக்கு உபதேசம் பண்ணணுங்கிறாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல, சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தை தான். இந்த சும்மா இருங்கிற வார்த்தையை நீங்க வேற ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கலாம். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னதும் அதே தான். அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில இருந்து அவர் மேல கோபுரத்துக்கு கீழே விழுறாரு. அப்ப முருகப்பெருமான் தாங்கி பிடிக்கிட்டு அவரும் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும், நீ சும்மா இரு சொல்லற
என்று சொல்றார். அதன் பிறகுதான் அவர் நம்ம வயலூர்ல வந்து அவர் பாடாருங்கிற முத்தை தருன்றது. அதே போலதான் தாய்மார்களுக்கும் நம்முடைய மௌன குரு சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப இவர் வந்த பிறகு இவருக்கு நாட்டம் இல்லை. இவர் உடனே அந்த அரசியல இருந்து விலக விரும்புறாரு. அப்ப மீண்டும் அவங்க தாய் தந்தையார் கொண்டு போய் அவரை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. தாய்மார்கள் திருமணம் செய்து கொண்டவர். ஆனா அவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவக்கோலத்தில் தான் இருக்கும். ஆனா அவர் திருமணம் ஆனவர். மட்டுவார் குழலி என்று சொல்லக்கூடிய ஒரு மங்கையை மனம் புரிந்து கனகசபை என்ற ஒரு குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு அவர் எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி இங்க வந்துடுறாரு. மீண்டும் இவங்க போய் கூட்டிட்டு வர்றாங்க. இங்க சிறகாக இருக்கும் பொழுதுதான் இந்த மீனாட்சி அம்மா வந்து அவருக்கு கணவர் இல்லை. அந்த அம்மா வந்து இவர் ரொம்ப இளைஞராக மிக இளமையான அழகு பொருத்தியவராக இருக்கிறார். இவர் மேல அவர் ரொம்ப மோகம் கொள்றாங்க. மீனாட்சி அம்மா அவர் ராணி. இவங்க நான் ஒன்னே இது பண்ண சொன்னா அவருக்கு வந்து உடனே உதவி தள்ளிட்டு இங்க இருந்து புறப்படுறாரு. இனிமேட்டு இந்த வாழ்க்கை வேண்டாம் சொல்லிட்டு நேரா விராலிமலைக்கு தான் போறாரு. விராலிமலையில போய் சிறிது காலம் அங்க இருந்துட்டு அதன் பிறகு நேரா வந்து புதுக்கோட்டைக்கு போய் புதுக்கோட்டையில இருந்து தேனி கம்பம் எல்லாம் போயிட்டு கடைசியா ராமநாதபுரத்துல போய் சேர்ந்துடுறாரு. ராமநாதபுரத்துல சேர்ந்த பிறகு அங்கே பல ஆண்டுகள் இருந்துட்டு அங்க வந்து லட்சுமிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் முக்தி அடைகிறார். முக்தி அடைஞ்ச ஆண்டு 1742. நான் சொன்ன போல அவர் பிறப்பு 1692, இறப்பு வந்து 1742, 51 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்படி வாழ்கின்ற காலத்துலதான் இவர் பல்வேறு சொன்ன மாதிரி அவர் பாடல்கள் இயற்றினார். அவர் இயற்றிய பாடல்ல பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை 1451 பாடல்கள். 1451 பாடல்கள் அவர் இயற்றினார். அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அவரை பார்த்தோம்னு சொன்னா அந்த பாடல்கள் வந்து தொடக்கத்துல பரசிவ வணக்கம் என்று சொல்லக்கூடிய முதல் பாடல். கடைசியாக அந்த கன்னி ஐயா சொன்னார் இல்லையா, பராபரமே என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியவாக வரும் பராபரமே என்று சொல்லக்கூடிய 1451 பாடல்களும் 56 தலைப்புகள்ல பாடுறாரு. நிறைய இருக்கு. மாதவள காதலி, பரசிவ வணக்கம், கருணாகர முக்தியே, சித்தகணம், இப்படி நிறைய தலைப்புகள் 56 தலைப்புல பாடுறாரு. இந்த கன்னின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது ஒரு தமிழ்ல ஒரு புது வடிவம். அது நம்முடைய சிற்றிலக்கியங்கள்ல 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்னி பாடல் என்பதை முதலாக தாய்மார்கள் தான் பாடுறார். அதன் பிறகுதான் ஐயா பேராசிரியர் சொல்றது போல இந்த பாவலர் சீகு தம்பி பாவலர் அவரும் இதை நிறைய எடுத்து அவர் நிறைய பாடுறார். இவர் நிறைய பாடுறார் கன்னி பாடலை. உமர் புலவர் சீகு தம்பி பாவலரும் பாடுறார். அதன் பிறகு வள்ளலாரும் பாடுறார். வள்ளலார் பாடுறார். ஏன்னா வள்ளலார் இவருக்கு பிறகு இவர் 18ஆம் நூற்றாண்டு பாடல்கள் 3 விதமா இருக்கும். பராபர கன்னி என்பது ஒண்ணு, பைங்கிளி கன்னி என்பது ஒண்ணு, எண்ணாட் கன்னி என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த 3 கன்னிகளும் சேர்ந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 36 கன்னிகளாக, ஒரு 36 பிரிவுகளாக, அதுல கிட்டத்தட்ட 368 பாடல்கள் வருது. ரொம்ப சுவையான பாடல்கள். அந்த கன்னி பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம பாடும் போது அவருடைய பாடல்களே ரொம்ப சுவையாக இருக்கிறது. அந்த கன்னி பாடலை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது மாதிரி வந்து அவருடைய பாடிய பாடல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 468 கன்னிகள் இருக்கு. இந்த 468 கன்னிகளையும் அவர் மிக சிறப்பாக அவர் பாடினார். பாடிய பிறகு அவரோடு கடைசி காலத்துல கூட இருந்து அருளையார் என்று சொல்லக்கூடிய அவருடைய தம்பி, அவருடைய சிறிய தாயாருடைய பையன், அவர் தான் கூடயே போறார். அவரோட போய் அங்கே இருந்து முக்தி பெற்றார். இந்த இடைக்காலத்துல அவருடைய பாடல்கள்லாம் நாம பார்ப்போம் என்று சொன்னால் அதுல வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். அவருடைய பாடல்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதே போல வள்ளலாருக்கு வந்து இந்த சன்மார்க்கம் என்ற நெறியை வந்து முதலில் சொன்னவர் தாய்மார்கள் தான். சன்மார்க்கம் என்ற நெறியை சொன்னவர் தாய்மார்கள். அதே மாதிரி இந்த சமயத்தை பற்றி, சமய சச்சரவுகளை பற்றி நிறைய வள்ளலார் எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர்கள் நம்முடைய தாய்மாரடிகள் தான். அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் அவரும் நம்முடைய தாய்மாரடிகள் தான். அப்படி தாய்மாரடிகளுடைய இதை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப சிறப்பான முறையில அவர் வந்து சர்வ சமயத்தையும் ஏற்றுக்கொண்டவர். சைவராக இருந்து சைவ சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தினாலும் கூட அவர் வந்து நிறைய எல்லா சமயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். அதை பாருங்க, பாடும் கருணை பரஞ்சோதி அருளை பெறுவதற்கு, பரஞ்சோதி அருளை பெறுவதற்கு நம்ம வல்ல பெருமான் அருட்ஜோதின்னு சொன்னார். இங்கே
பாடும் கருணை பரஞ்சோதி அருளை பெறுதற்கு அன்பு நிலை தேடுதற்கு சேரவாரின் ஜெகத்தீரே என்று அழைக்கிறார். இது நம்ம வள்ளல் பெருமானுடைய படங்களில் பார்க்கலாம். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருளை சேகவாறு ஜெகத்தீரே என்பார். இவர் பரஞ்சோதி அருளை பெறுவதற்கு அன்பு நிலை எய்தற்கு சேரவாரி ஜெகத்தீரே ஏக உருவாய் கிடக்கும் ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன்பே சேகவாரும் ஜெகத்தீரே என்று சொல்லி அவர் ஒரு எப்பொழுதுமே சமய பொதுநோக்கு உடையவராகத்தான் அவர் இருந்தார். வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கில் விலங்கு பரம்பொருள் ஒன்றே நின் விளையாட்டு அல்லால் மாறுபடும் கருத்தில்லை முனிவில் மோன நிற விருதியின் வைகிற்று அம்மா என்று சொல்லி சமயங்கள்ல ஒரு சமய நோக்கு பொது நோக்கு கொண்டவர் தாய்மானடிகள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு வல்லார் தான் அவர் நிறைய பாடுறார். வல்லார் சாதி சமயங்கள் சடங்குகள் இதெல்லாம் புறந்தள்ளி வேதங்கள் வேத ஆகம சாஸ்திரங்கள் இதெல்லாம் புறந்தள்ளுங்கன்னு சொல்லி பாடியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுக்கு முன்பாக அதை அவருக்கு எடுத்து காட்டியவர் நம்முடைய தாய்மானடிகள். அவர் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார், இவர் பரஞ்சோதி என்று சொன்னார். இந்த அளவுக்கு அவர்கள் மிக சிறப்பாக அவர் நம்முடைய தாய்மானடிகள் பாடுறார். நிறைய பாடல்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவருடைய பாடல சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருந்தாலும் கூட சமய பொது நோக்கு என்ற ஒரு பார்வை போற்றுதற்குரியது. மற்றபடி தாய்மானரை பத்தி நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொல்வார், வாழையடி வாழையென திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் அப்படின்னு சொன்னார். இந்த வாழையடி வாழை திருக்கூட்டம்னா யாருன்னு கேட்டா நம்முடைய தொல்காப்பியர், அவருக்கு பிறகு திருவள்ளுவருக்கு பிறகு திருமூலருக்கு பிறகு நம்முடைய சித்தர்கள், எல்லா 18 சித்தர்கள், பட்டணத்தார், சிவகிரியார் போன்ற சித்தர்கள், அவர்களுக்கு பிறகு தாய்மானடிகள், அவருக்கு தான் வல்லார். இதுதான் நம்முடைய வாழையடி வாழை. இவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவர் அத்தனை பேரும் இவருடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கும். அவருடைய சாதி சமய சடங்குகள் இந்த வேத ஆகம அஸ்திரங்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அந்த வாழையடி வாழையாக வந்தவர்கள். அதுதான் அவர் வாழையடி வாழையில திருக்கூட்டம்னு வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்றாங்க. அதனால இவர் இந்த சித்து வேலை செய்தக்க அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே நாம் எல்லாம் மிகப்பெரிய தவம் செய்தவர் என்று சொல்லணும். ஏன்னா இது தமிழகம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நிலம் தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எத்தனை பெரிய ஞானிகள் தொல்காப்பியர் காலத்திலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை இலக்கியங்கள் தொல்காப்பிய காலத்திலிருந்து அதற்கு ஒட்டிய இலக்கண நூல்கள் எத்தனை, நாடக நூல்கள், இசை நூல்கள், அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், அதன் பிறகு பக்தி இலக்கியம், சைவ இலக்கியம், வைணவ இலக்கியங்கள், அதற்கு பிறகு பெரிய புராணம் இது போன்ற காப்பியங்கள், அதன் பிறகு இடைக்காலத்துல முக்குடற் பல்லு போன்ற இலக்கியங்கள், பிறகு தாய்மானவர், குமரகுருபரர், நம்முடைய அருளைநாதர், வள்ளல் பெருமான் போன்ற பெருமக்கள், இத்தகைய பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து ஒரு மக்களை அன்பு நெறியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய நோக்கம். இந்த சொன்னவர்கள் அத்தனை பேரும் ஒரு சமய நெறி இல்லாமல் அவர்கள் சன்மார்க்க நெறியோடு வாழ்ந்த பெருமக்கள். உலகத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த மொழிக்கும் இந்த தகுதி கிடையாது. நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள், நமக்கு தெரிஞ்ச மொழிகள், இந்தியோ எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த மொழியிலையும் இங்க நம்ம நாட்டில் வாழ்ந்த நம்முடைய ஐயா சொன்ன உமர்புலவர்கள் போன்றவர்கள், தேம்பாவணி வீரமாமுனிவர் போன்றவர்கள், இவங்க எல்லாருமே அவர் மாற்று சமயத்தா இருந்தாலும் கூட அவருடைய தமிழ் பண்பாட்டை ஒட்டி சமய பொது நோக்கோடு தான் அவர்களும் அவருடைய பாடல்களை இயற்றினார்கள். இந்த பரந்த நோக்கு என்பது இத்தனை ஒரு ஆன்மீக கிட்டத்தட்ட இந்த பாட்டெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்காக வரும். இவ்வளவு பாடல்கள் வேற இந்தியாவில் எந்த மொழியிலும் கிடையாது. இந்த மட்டுமல்ல உலகத்துல கிடையாது. ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லை. அங்க திரும்ப மெட்டனை சொல்லலாம், ஷேக்ஸ்பியர் சொல்லலாம், ஷெல்லியை சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கிரேக்க நாகரீகத்தில் எடுத்துட்டீங்கன்னா கூட பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு 2-3 காப்பியங்களை சொல்லலாம். அதே மாதிரி பேரடைஸ் லாஸ்ட் மியூட்டனை சொல்லலாமே தவிர வேற எந்த மொழிகள்லையுமே இவ்வளவு நல்ல நூல்கள் நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, இந்த பூவுலகிலே பிறந்த ஆன்மாக்கள், இந்த பூவுலகில் பிறந்த ஆன்மாக்கள் தம்முடைய இறுதி வீடாக வந்தடைய வேண்டிய நாடு என்று ஒன்று இருக்குமானால், இந்த பூவுலகில் பிறந்த ஆன்மாக்கள் தம்முடைய கர்ப்ப பலன்கள் எல்லாம் கழிக்க வேண்டிய நாடு என்று ஒன்று இருக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மாக்கள் பரந்த உள்ளத்தின் உச்சியை சொல்றார். ஒரு சமயத்தை மட்டும் சொல்ல, பரந்த உள்ளத்தின் உச்சியை, அன்பின் எல்லையை எட்டிய நாடு ஒன்று இருக்குமானால் அது பாரத தேசம் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார்.
அதுதான் வல்லல் பெருமானும் சொல்லுவார். வல்லல் பெருமான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக்கும் போது, நான் வந்து பரதேசங்கள்ல சொல்லக்கூடிய பல மொழி பேசுகின்ற அதை பத்தி கொஞ்சம் தாழ்வாவே சொல்லுவார். வடமொழியை பத்தி வள்ளலார் அப்படிலாம் இல்லாம மிக சிறந்த மொழியாகிய இந்த தென்மொழியிலே தென்னாட்டிலே எம்மை பிறப்பித்திருக்கு வந்தனம் 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 என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டியவருக்கு வந்தனம் சொல்றார் வள்ளல் பெருமான். அப்படி இத்தனை ஞானிகள்லாம் தோன்றி இந்த வளர்த்த இந்த அருமையான பூமி. அதனால இங்க ஒன்றும் பெரிய இந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சித்து வேலை யாரும் செய்யல. இப்ப நம்ம சித்தர்கள் சொல்றவங்க நினைச்சா நம்ம சித்து செய்வாங்க அப்படின்னு. இப்ப நிறைய பேர் சித்து செய்யறதுக்கு அது ஒரு தொழில். சித்து என்பது ஒரு தொழில். அது வந்து உண்மையிலே பெரிய ஞானிகள் யாருமே சித்து செய்ய மாட்டாங்க. ஆனா சில நேரங்கள்ல மக்கள் வேண்டுகோள் அவருடைய தவ வலிமையால சில காரியங்கள் அவர் பண்ணியிருக்காங்க. அது போலதான் தாய்மான் அடிகள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கும்போது நம்ம தெரியும், ராமநாதபுரம் மிக வறண்ட ஒரு பகுதி, தண்ணீரே இல்லாதது. பெரும்பாலும் அங்க மழையே இருக்காது. அந்த பல ஆண்டுகள் அங்க மழை இல்லாம இந்த மக்கள் வாரிய பொழுது இவரை வந்து கேட்கறாங்க. அப்பதான் அவர் அங்க என்ன பண்றாரு, இந்த மலைவளர் காதலி அந்த ஊர் அந்த அன்னையின் பேரு சாமியுடைய பேர் பர்வதவர்த்தினி. அது கூட பாருங்க, பர்வதவர்த்தினிங்கிறத மலைவளர் காதலி அப்படி அழகா தமிழ் பேரை வச்சு அதுக்கு ஒரு 10 பாடல் பாடுறாரு. அப்படி பாடும்பொழுதுதான் அவர் அந்த ஊர்ல அந்த மழை வரணுங்கிறதுக்காக தெய்வ வரை சூடும் தெய்வமெனில் இதுவரை இருந்த ஆனந்த அன்பின் அளந்து புத்தரையால் வானங்கள் பொய்மின் மழை, வானங்கள் பொய்மின் மழை, வானங்கள் பொய்மின் மழை அப்படி சொல்றாரு. உடனே மழை பொழிந்ததாக ஒரு வரலாறு உண்டு. இது வந்து சித்து வேலை இல்லை, அவருடைய தவ வலிமை தான். அந்த தவ வலிமை காரணமாக அந்த மாதிரி அங்க செஞ்சார். இப்படி வந்து நம்முடைய தாய்மான் அடிகளுடைய அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா நிறைய அவர் சொல்றாரு. நம்ம வள்ளுவருடைய வாக்கை எடுத்துக்கொண்டு சொல்றாரு, கற்றது என் பலன், கற்றும் என் பலன், கற்றும் என் பலன், கற்றும் என் பலன், கற்றிடும் நூல் உரை சொற்ற சொற்கள் சுகமாக ஆரம்ப நெறியா நிற்றல் வேண்டும் நிறுவி கற்பக சுகம் பெற்றவோ பேசும் பெருமையே. கற்றும் என் பயன் அப்படிங்கிறது அடுத்த வரியில நிற்றல் வேண்டும். இது நம்ம வள்ளுவர் சொன்னார். கற்க நிற்க அப்படி சொன்னது வள்ளுவர் தான். கற்பை சொல்லி நிற்க அதற்கு தகவல் சொன்னது நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை. அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு கற்றல் என் பயன், கற்றிடும் நூல் முறை சொற்கள் ஒன்றும் சுகமாக நிற்றல் வேண்டும், கற்றல் வழி நிற்றல் வேண்டும் என்று நம்ம தாய்மான சாமியை சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையான வள்ளுவரை அவர் எடுத்துக்கிட்டு பல இடங்கள் நிறைய வள்ளுவருடைய இதை எடுத்துக்கிறார். வேறொரு பாடலை பார்த்தீங்கன்னா அருமையான பாடல், அதை வந்து அப்பர் பெருமானை எடுத்துக்கிறார். கண்ணீருக்கு காண்பதும் காட்சி, கண்ணீர் காண்பதும் காட்சி, கையால் தொழில் பணி பண்ணினால் அது பூசை, பகர்வது மந்திரம், மண்ணோடு எழுத்து வழங்கும் உயிர் யாவுமே அண்ணலே உன் வடிவமே ஆகும் என்று கண்ணினால் பயன் என்ன, வாக்கினால் பயன் என்ன இப்படி சொல்லி அவர் ஒவ்வொரு பயனையும் சொல்லி நீ இறைவனை வணங்குவதற்கே இந்த தலை இருக்கிறது சொல்லி அந்த பாடல். அது அப்பர் பெருமானுடைய இந்த பாடல். தலையே நீ வணங்காய், தலையாலை தலையணிந்த தலைவனை பரந்தோடு பரமனை தலையே நீ வணங்காய், செவிகால் கேள்மீன் சிவன் எம்பிறை செம்பவள எரிகோள் வேணி பெறான் தன்னை செவிகால் கேள்மீன், மூக்கே நீ முருளாய் முதுகாடு உரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மடானை மூக்கே நீ முருளாய் என்று சொல்லி நிறைய வரிகள்ல நம்ம அப்பர் பெருமான் வந்து சொல்ற. இந்த தலைக்கருடைய பயன் இறைவனை வணங்குவது, செவிகளுடைய பயன் அவனுடைய திருநாள் வார்த்தைகளை கேட்பது. இப்படி இந்த கருத்தை அப்படியே வந்து நம்முடைய தாய்மான சாமி ஏற்றிட்டு தான் அந்த கண்ணினால் பயன் என்ன என்று அவர் சொல்ற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிவன் செயல் என்று அவர் சொல்றாரு. எல்லாமே சிவன் செயல் சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி வள்ளுவர் கருத்து நேற்று ஒரு பாடல்ல நேற்றுள்ளார் இன்று இல்லை, நேற்றுள்ளார் இன்று இல்லை மாலா என்றனர், நேற்றுள்ளார் இன்றில்லை மாலா நின்றனர், அதனை கண்டும் போற்றிலேன் நின்னை அந்தோ போக்கிறேன் காரணம் என்று நேற்றில்லார் இன்றில்லை. இது அப்படியே நமக்கு தெரியும். நேரிடல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் உடத்து இன்றில்லை என்ற பெருமை உடைத்து உலகம் எனக்கூடிய அந்த வள்ளுவர் கருத்தை அங்க அப்படியே பாடுறாரு. அதை பட்டணத்தாரும் பாடுறாரு. நேற்று இருந்தார் இன்று வெந்து நீரானார், நேற்று இருந்தார் இன்று வெந்து நீரானார், பால் தெளிக்க எல்லீரே வாருங்கள். இது பட்டணத்தார் சொல்றாரு. நேற்று இருந்தார் இன்றில்லைன்னு சொல்லி இதே கருத்தை தான் அவர் ரொம்ப அழகா அங்க சொல்றாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன அந்த பராபர கண்ணி இருக்கு இல்லையா, அந்த கண்ணியில பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சுவை வந்து ரொம்ப சுவையா இருக்கும்.
இந்த பராபர கடையில சுவை ரொம்ப சுவையா இருக்கும். பாராயோ எல்லா முகம் பார்த்தவர்கள் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதுவே பராபரமே. காணாத காட்சி கருத்து வந்து காணாமீன் வீணால் கழித்து மெளிவேடும் பராபரமே. சின்னம் சிறியனுக்கு சிந்தை கவர்ந்தென்னை தன்னன் தனியே தவிப்பது என்ன பராபரமே என்று சொல்லி அந்த பராபர கண்ணியில் கூட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பாடலாக அவைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. அதே போலவே அவர் மனம் பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மானாடிகள் நிறைய பார்த்தீங்கன்னா தாய்மானும் சரி நம்ம வள்ளல் பெருமானும் சரி எல்லாரும் இந்த மனத்தை பற்றி நிறைய சிந்திச்சிருக்காங்க. நம்ம ஐயா அண்ணாமலை ஐயா கோவிந்தசாமிக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வாசகர் வட்டத்தில் என்னை கூட கூப்பிட்டாங்க. அவர் நிகழ்வு 4 மணிக்கு அது நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படின்னு சொல்லி பேசணும் எனக்கு கூட கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இங்கே அதான் பேச போகிறது, நான் அங்கே போகலை. ஏன்னா அந்த நிகழ்காலத்தை வாழ்வது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய மனம் எப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய பட்டணத்தாரா சொல்வார், மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று பேச கண் ஒன்று பார்க்க அப்படின்னு பட்டணத்தார் நிறைய பாடுவார். மனம் எப்பொழுதுமே ஒரு நிலையில இருக்காது. அதை வந்து தாய்மார்களே ஒரு நீண்ட பாடல்ல ரொம்ப நல்லா சொல்லுவார். கந்தக மதக்கிரியை வசமாய் நடத்திடலாம். கந்தக மதக்கிரியை யானை கந்தக மதக்கிரியை வசமாய் நடத்திடலாம். கரடி வெறும் புலியையும் அடக்கிடலாம். ஒரு சிங்கம் முதுகில் மேல் செல்லலாம். கட்செவி எடுத்து ஆட்டலாம். கட்செவினா புதற்கு இருக்க பாம்பை கூட எடுத்து ஆட்டலாம். வெம் தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து உற்று உண்டலாம். இந்த தங்கபஸ்வன் சொல்றாங்க இல்லையா, அதான் அது. வெண்தளர் ரதம்னா ரசவாதம். அந்த வெண்தளர் ரசம் வைத்து அந்த தங்கத்தை வச்சு செய்யறது ரசவாதம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை கூட நம்ம செஞ்சிடலாம். வேறொரு காணாமல் உலகத்தில் உலாவலாம். மாயாக வாழ்றது அது நிறைய சினிமாலாம் பார்ப்போம். இந்த உடல் தெரியாது அப்படின்ற மாதிரி வேறொரு உருவம் காணாமல் உலகத்தில் வாழலாம். விண்ணவரை ஏழவன் கொள்ளலாம். பெரிய பெரிய தேவர்கள் விண்ணவர்களை கூட நாம் அவர்களை வந்து அடிமையாக்கி கொள்ளலாம். சந்த அமுதம் இளமையோடு இருக்கலாம். எல்லா காலத்திலும் இளமையோடு இருக்கலாம். மற்றொரு சாரீரத்தில் புகுந்தலாம். வேறொரு சரீரத்தில் கூட நாம் புகுந்து வாழலாம். சலத்தின் மேல் நடக்கலாம். தண்ணீரின் மேல் நடக்கலாம். கடல் மேல் இருக்கலாம். நெருப்பின் மேல் இருக்கலாம். சிந்தையை அடக்கி தன்னேறிகளா சித்தி பெறலாம். எல்லாம் இதெல்லாம் செஞ்சிடலாம். யானையை அடக்கிடலாம். நெருப்புல இருந்துடலாம். தண்ணீர்ல நடக்கலாம். இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா அவர் கடைசியா சொல்றாரு பாருங்க, சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் என்பது அரிது. இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா இந்த சிந்தையை அடக்கி இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது என்பது அரிது. இது நமக்கு எல்லாருமே தெரியும். இப்ப நாமளே வந்து இங்க உட்கார்ந்துருக்கும் போது நம்ம எண்ணங்கள் இப்ப நாம சீக்கிரம் போகணும், நேரத்துக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு நிமிடமாவது அந்த சிந்தையை அடக்கி வாழவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அதான் சிந்தையை அடக்கி திறம் மிக மிக அரிது என்று சொல்லி இந்த பரமானந்த சொல்றாரு. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு இடத்துல வேற இடத்துல என்ன சொல்றாரு, சும்மா இருக்க சுகம் சுகம் என்று கருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் செல்லவும் கேட்டும் அறிவின்றியே வெம்மான் மௌன மொழியா தப்பினேன் என் வெம்மாய காட்டில் அலைவியலாயே. சும்மா இருந்து சொல்லி என்னுடைய குரு சொன்னார், மௌன குரு சொன்னாரு. ஆனா நீ வந்து வெம்மாய காட்டில், இந்த மாய காட்டுல எப்பதான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த மனதை பத்தி இன்னும் மனதை பத்தி பார்த்தா நிறைய பாடல், அது கிட்டத்தட்ட ஒரு 200 பாடலுக்கு மேல பாடியிருப்பார். அந்த பாயும் புலி நிறைய பாடல்கள்ல மனம்னை பத்தி எப்படின்றத பாடியிருப்பார். அதே மனத்தை பத்தி பார்த்தீங்கன்னா வள்ளலார் பாடுறார். இந்த மனத்தை எப்படி வச்சுங்கிறது, மனம்னு ஒரு பேய் குரங்கேங்கிறார். அவர் வந்து இவர் என்ன சொல்றாரு, மனத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல, இவ்வளவு செய்யலாம் கட்டுப்படுத்த முடியலங்கிறார். ஆனா வள்ளலார் வந்து மனம் என்னும் பேய் குரங்கே மடப்பயலைங்கிறார். வனம் என்னும் பேய் குரங்கே மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னையும் நினைத்தனையோ, நீதான் மற்றவர் போல் என்னையும் நினைத்தனையோ, இனமுறை என் சொல்வழியே இருத்தி, நான் சொல்றபடி நீ ஒழுங்கா கேளு, எனில் சுகமாய் இருந்திரு. அப்படி இருந்தீங்கன்னா நீ சுகமா இருக்கலாம். என் சொல் வழி ஏற்றிலையால் நான் சொன்னபடி நீ கேட்கலன்னா திணையளவு அதிகாரம் செல்லவும் விட்டேன். உனக்கு திணையளவு கூட நான் அதிகாரம் கொடுக்க மாட்டேன். உலகம் சிரிக்கவும் உன்னை அடக்கிடுவேன். மனத்தை சொல்ற, உலகம் சிரிக்கவும் உன்னை அடக்கிடுவேன். திருவருளால் கணத்து நான் எப்படி செய்வதா என்னுடைய அருள், அந்த அருட்பெரு ஜோதியுடைய அருளால உன்னை அடக்கிடுவேன்.
நனவிலும் என்னை நிறையாரோ யார் அடங்கி இருந்தால் ஞான சபை நல்ல பிள்ளை நானே. ஞான சபைக்கு அந்த சத்திய ஞான சபைக்கு இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதிக்கு நல்ல பிள்ளையா நான் இருக்கேன். எனவே என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லி மனத்தை பத்தி எப்படி பேசாது பாருங்க. மனமிடும் பேய் மடக்குறங்கிறார். என்ன உன்னால செய்ய முடியாதுங்கிறார். இப்போ அவரு மனத்தை அடக்கிறதுக்கு எனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறதுனால உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் மனதை அடக்க முடியும் சொல்றேன். இதையே பாரதியார் சொல்றாரு பாருங்க. பாரதியார் மனதை பத்தி சொல்றாரு, பேயாய் உலகும் சிறுமனமே, பேயாய் உலகும் சிறுமனமே, பேரியன் சொல் இன்று முதல் நீயாக ஒன்றும் நாடாதே. பேயாய் உலகும் சிறுமனமே, பேரியன் சொல் இன்று முதல் நீயா ஒன்றும் நாடாதே. எனது தலைவன் யானே கான், எனது தலைவன் யானே கான், தாயம் சக்தி தாள் அருளினால் தர்மம் என்று நான் குறிப்பதாலும் ஓயாது நின்று உழைத்திடுவாய், உரைத்தேன் அடங்கு, உரைத்தேன் அடங்கு அப்படின்னு அங்கே பாரதியார் சொல்றார். அவரும் மனதை அடக்க சொல்றார், அடக்க முடியும்னு காமிக்கிறார். பாரதியார் அடக்க முடியும். பேயாய் உலகம், நீ பேய் மாதிரி உள்ள என்னை அடிமைப்படுத்த நினைக்கிற, ஆனா அது உன்னால முடியாது. ஏன்னு கேட்டா எனக்கு தர்மம் என்று துணை நிற்கும். தர்மம் என்று துணை நிற்பதனால என்னை உன்னால் ஒன்றும் செய்திட இழகாது. எனவே நீ அடங்கிடு அப்படிங்கிறது. இங்கே பாரதியாரும் அவரு வரலாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால நீ எனக்கு அடங்குன்னு சொல்றாரு. இங்க பாரதியார் தர்மத்தின் பேரா எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நீ அடங்கிதான் வரும்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பாரதியார் சொல்றாரு, மனம் கலங்காமல் விடாமல் இருந்தால் பயிற்சி, அது மனம் கலங்காமல் விடாமல் இருப்பதே பயிற்சிகள் எல்லாம் சிறந்த யோகமாகும். யோகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மனதை அடக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய குற்றம். அதனால இந்த மனம் என்பதை அமைதி பெறணுங்கிறதுக்காக நம்முடைய பெருமக்கள்லாம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. வரலாறு சொல்லியிருக்காங்க. எல்லா பெருமக்களும் இன்னும் நம்முடைய அப்பர் பெருமான் அவங்களாம் எடுத்தீங்கன்னா நிறைய அதை பத்தியெல்லாம் நிறைய அவங்க சொல்றாங்க, மனதை எப்படி அடிமைப்படுத்தின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, வழிபாடு செய்யறதுக்காக வராது தாய்மான சாமி. வழிபாடு செய்ய வராது. வழிபாடு செய்ய வரும் பொழுது அப்ப ஒரு பாட்டு பாடுறாரு, பண்டேன் உனக்கான பூசையை, நான் உனக்கான பூசையை நான் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டா, பண்ணேன் உனக்கான பூசை பாவித்து இறைஞ்சு அங்கே பார்க்கின்ற மலரோடு, நான் மலர் பறிச்சுட்டு உன்னை வழிபடணும்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்கின்ற மலர் எல்லாம் நீயே இருக்கிறாய், நீ பார்க்கின்ற மலர்கள் எல்லாம் இறைவன் இருக்கிறான். அதனால நான் அந்த மலரை பறிக்கிறதுக்கே அவர் மனம் இல்லைங்கிறார். மலரை பறிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை, அதனால பார்க்கின்ற மலர் எல்லாம் நீயே இருக்கின்றாய், எனவே பனிமலர் எடுக்க மனம் ஒவ்வவில்லை, அந்த மலரை பறிப்பதற்கு எனக்கு மனம் ஒவ்வவில்லைங்கிறது. சரி, அடுத்து மலரை பறிச்சு வழிபட முடியல, நான் 2 கைகளையும் தொழுது உன்னை வணங்கலாம் அப்படின்னு நினைச்சாக்க, நன்னே நலாமல் 2 கைகள் குவிக்க எண்ணில் அது நானும் 2 கையில குவிச்சு உன்னை வணங்கலாம்னு சொன்னா அது வெக்கப்படுது. ஏன்னு கேட்டா, என் உள்ளம் நிற்றிடி நான் கும்பிடும் போது அது அரை கும்பிடுங்கிறார். ஏன்னா உள்ளத்துல நீ இருக்கிற, உள்ளத்துல இருக்கின்றார் அவர். இங்க இறைவனை அங்க வடிவமா காமிக்கல, கருவறை இருக்கக்கூடிய உருவமா பாக்குற, உள்ளத்துல நீ இருக்க. அப்ப நான் இப்படி கும்பிட்டேன்னா உன்னை கும்பிடுறா என்னை கும்பிடுறேன்னா, அதனால இது வெறும் அரை கும்பிடு, அரை கும்பிடு, உன்னை கும்பிடுது என்பது அரை கும்பிடு. அதான் சொல்றாரு, நான் உன்னை கும்பிடும் போது அது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்யல் முறையோ, நான் பூசை செய்வது முறையாது. அதுதான் ஒரு திருமூலர் சொன்னார், உள்ளம் பெரு கோயில் ஊருடப்பு ஆலய வல்ல பெருமானுக்கு வாயில் கோபுரவாசன் சொன்னார் இல்லையா திருமூலர். அந்த பாடலை ஒட்டி இங்க இறைவனை மலர் வழிபாடு செய்வதோ அல்லது இருகை கூப்பி வழிபாடு என்பதை விட மனதுக்குள்ளால இறைவனை கொண்டு வர வேண்டும், அதுதான் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு என்பதை இங்க மிக சிறப்பாக நம்முடைய தாய்மானவர்கள் கருத்து. அதுதான் கடைசியில் முடிக்கிறார், கண்ணே கருத்தே என் எண்ணே என்று எழுத்தே கதிர்கான மூட வடிவே கருத்தறியா சிற்சபை ஆனந்தன் பேர் என் கருணாகர வடிவே என்று சொல்லி அந்த வடிவை மிகச் சிறப்பாக அவர் இங்கே சொல்றார். இது மாதிரி அவர் சொல்லிட்டே போகும் பொழுது அவருடைய பாடல் ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நம்முடைய தாய்மாரடிகள் முதல் பாடல்லே சொல்லிடுறாரு. ஐயா ஒன்று சொன்னாங்க இல்லையா, அந்த பாடல்ல ரொம்ப அருமையான பாடல், பரசிவ வணக்கத்தை சொன்னாங்க. இந்த கடல் மீதே சென்று, அது ரொம்ப அருமையான பாட்டு. அது கடல் மீது சென்றாலும், அதாவது ஆசைக்கோர் அளவில்லை, ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளிடும்
கடலின் மீதே சில ஆசைப்படுவர். இந்த உலகத்தெல்லாம் நான் கட்டி ஆண்டா கூட கடல்லையும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத அந்த மனம் எப்பொழுது விரும்பும். எனவே நின்னை அழகேச நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்த ரசவாதை வித்தை கலைஞ்சிடுவர். ரசவாதத்தை கட்டுக்கிட்டு இந்த மேலும் மேலும் பொண்ணை தங்கத்தை மணியை சேர்த்துடும் நினைத்திடுவர். நிலையாக ஏனும் காயகத்தை தேடி காயக்கற்பத்தை தேடி இந்த மக்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க. நெஞ்சும் உணர்வு எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறவுவாக முடியும். கடைசியில யோசிச்ச இதெல்லாம் என்ன பயனு? ஒரு வேளை சாப்பாடு 2 துணி. இதான் புறநாற்று புலவன் சொன்னான். 9 நாளில் உடுப்பது 2. புறநாற்று புலவன் சொல்றது 9 நாளில் உடுப்பது 2. அது புறநாற்று புலவன். அதான் இவங்க இவ்வளவும் சொல்லிட்டு கடல் மீது ஆசை பெற விரும்புவார்கள். ரசவாயத்தை செஞ்சு பொண்ணை பெருக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பொண்ணும் பொருளை தேடிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன பயன்? கடைசியில யோசித்து பார்த்தால் பசியார உண்பதும் உறவு வாங்க முடியும். உள்ளதே போதும் நான் குளறிய ஒற்றை விட்டு பற்றி பாசக்கடலுக்குள் விடாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். எனக்கு உள்ளத்தை எப்பொழுது நிலையாக வைத்து பாசக்கடலுக்குள் விடாமல் பாசமாகிய கடலுக்குள் விடாமல் என்னை அழிப்போம். இதுதான் நம்முடைய வள்ளுவர் சொல்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்படிதான் வள்ளுவர் பெருமான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதுதான் இந்த கருத்தை இங்க எல்லாம் மிக அருமையாக சொல்லக்கூடிய ஐயா சொன்னதுனால அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதுதான் கருணாகர கடவுளை பத்தி அவர் சொன்னார். வழிபாடுன்னா எப்படி இருக்கணும்? நாம ஒரு திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயில இருக்கக்கூடிய கருமையில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து நாம் வணங்குறோம். பக்தியோடு நிக்கிறோம், ரொம்ப ஆன்மீகத்தோடு நிக்கிறோம். ஆனா பெரும்பாலான மக்கள் அங்க நிற்கும் பொழுது என்ன நினைக்கிறோம்? அப்ளிகேஷன் போடுறோம், அவ்வளவுதான். அங்க போய் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், அல்லது நீட்ல என் பிள்ளை தேர்வு பெறணும், அல்லது லாட்டரி சீட்டை பணம் பண்ணணும், எங்க குடும்ப பிரச்சனை தீரணும். இந்த அப்ளிகேஷன் தான் போடுறோம். அதை நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்றது, எங்க வெக்காளியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா அந்த அம்மனுடைய சன்னைக்கு எதிராக ஒரு மரம் இருக்கும். அதுல நிறைய போட்டு பேப்பர்ல முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாவே நம்ம மனிதர்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நாம நினைக்கிறத நாம சொல்லிதான் இறைவனுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அப்புறம் சொல்வார், வேண்டுதல் வேண்டுவை நீ, எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் போய் அதை அப்ளிகேஷன் போட்டு இருக்கணும்? அதனால இறைவன் திருமுன்னால் போய் நின்றால் அங்க என்ன செய்யணும்னா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி இருந்தாலும் அது உண்மையாக ஆன்மீகமாகும் அப்படிங்கும் போது, உடல் குழைய என்பெல்லாம் நெக்குறுக விழிநீர் பெருக ஊற்றென வெதுவி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்ட கல் போல ஒருவரும் உண்ணி படபட நெஞ்சம் பதைத்துள் நடுக்குற பாடி பாடி பனிமதி முகத்திலே நிலவலைய புன்னகை பரப்பி தார்த்தெழுந்து மடல வீடு மலரணிய கை விரித்து கைகூப்பி வானைய வாழ இன்னும் மழையே மழைதாராய் வெள்ளமே நூடி வாழியன வாழ்த்தி. இதுதான் முக்கியம். மழையே மழை தாராய் வெள்ளைவன நீடூழி வாடியன வாழ்த்தி கடல் முடை திறந்தனைய அன்பை கொட்டி கண்ணம் கொலையிலேயே கருதறிய சிற்சபையில் இருந்த கருணாகர கடவுளே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி போய் நம்ம நின்னோம்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா உடல் குழைஞ்சு போயிடும். என்பெல்லாம் நெக்கு நெக்கு உருகணும். விழிகள்ல நீர் பெருகி ஓடணும், ஊற்றடை வெதுவணும். ஊசியை எப்படி காந்தத்துக்கு முன்னாடி கரெக்டா ஊசி போய் ஒட்டிக்குதோ அது மாதிரி நம்ம உள்ளம் போய் இறைவனோட உடனே ஒட்டிக்கொள்ள வேண்டும். படபட வேண்டும் நெஞ்சு பதறித்து அன்பை பெருக்க வேண்டும். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா சொல்லிருப்பாங்க, என்ன வேண்டணும்னா இந்த உலகத்தில் நல்ல மழை பொழிய வேண்டும். நாம நினைக்கிற மாதிரி நம்ம நீட்ல நம்ம பிள்ளை தேரணும் அப்படின்ற அப்ளிகேஷன் போடுறது இல்லை. உலகில் நல்ல மழை பொழியணும் அப்படிங்கிறத அங்க வேண்டிக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையா பாடுறாரு. இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா வள்ளலார் இன்னும் சிறப்பா சொல்லுவார். வள்ளலார் பாத்தீங்கன்னா இதை விட எப்படி அந்த அங்க போய் நின்னோம்னா எப்படி நாம இருக்கணுங்கிறத பத்தி வள்ளலார் மிகச் சிறப்பாக சொல்லுவார். நான் நிறைய வரிகள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல, என்னால் அதான் நான் புத்தகத்தை படிச்சு காத்துறேன். வள்ளலார் இதை விட ரொம்ப சிறப்பா அந்த உள்ளம் அங்க எப்படி இருக்கணுங்கிறத வள்ளலார் மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வாய் துடித்து அலறிட,
வாய் துடித்து அலறிட, வளர் செய்தி துளைகளில் கூயிசை பொரியெல்லாம் கும்மன கொட்டிட, செவியில கும்மன கொட்டிட, மெய்யெல்லாம் குளிர்ந்திட, மென்மார்பு அசைந்திட, கையெல்லாம் குவிந்திட, காலெல்லாம் சுலவிட, மனம் கனிந்து உருகிட, மதி நிறைந்த ஒளிர் நினைந்திட, இனம் பெற சித்தம் இசைந்து கழித்திட, அகங்காரம் ஆங்காங்கு அகவிப்ப இல்லாது ஒளிக, சகம் காண உள்ளம் தலைத்து மலர்ந்திட, அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாய்விட, பொறியுறும் ஆன்மதற்கு போதமும் போயிட, தத்துவம் அனைத்தும் தாம் ஒன்று ஒளிந்திட, தத்துவம் அனைத்து ஒழுங்கிட, சத்துவம் ஒன்றே தனித்து ஓங்கிட, உலகெல்லாம் விஷயம் உலகெல்லாம் மறைந்திட, அழகிலா அருளின் ஆசை மேற் பொங்கிட, என் உள்ளத்தில் எழுந்த உயிரெல்லாம் மலர்ந்திட, என் உள்ளத்தில் ஓங்கி என் தனி அன்பே, என் உள்ளத்தில் வனது என் தனி அன்பே, பொன்னடி கண்டு அருட்புத்தமுது உணவே, என் உள்ளத்தை எழுந்த என்னுடைய அன்பே, தன்னையே எனக்கு தந்தருள் என்னை விழித்த என் தனி அன்பேங்கிறார். பாருங்க, ஒரு இறைவன் முன்னாடி போய் நின்னோம்னா நாம எப்படி இருக்கணுங்கிறத தாய்மார் நடிகள்னு சொல்றாரு. வள்ளலாறு அதையே சொல்றாரு. தாய்மார் நடிகளுக்கு பிறகு வந்தவர் வள்ளலார் அதை அப்படியே சொல்றாரு. வாய் துடித்து அலறிட, காதில் குப்பென்று குளத்திட, மெய்யெல்லாம் குளிர்ந்திட, மனங்கள் உருகிட, ஆங்காரம் அணைந்திட, தத்துவமெல்லாம் தூரம் ஒதுங்கிட. அங்க போய் பெரிய பெரிய தத்துவத்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துவம் ஒன்றே நினைத்திட, உலக விஷயம் எல்லாம் ஒழிஞ்சிட. அங்க போய் உலக விஷயங்கள்லாம் ஒழிஞ்சிடங்கிற. அங்க போய் நின்றுட்டான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பத்தி நினைக்க வேண்டாம். அழகிலா அருளின் அருள் மேல் ஆசை பொங்கிட, என் உள்ளத்தில் இருந்து என் தனி அன்பே அப்படிங்கிறார். அன்பு உண்டுதான் அங்கே நிலை பெற்று நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்க வள்ளலாருடைய அந்த கருத்து. எனவே சான்றோர் பொன்மக்களை பார்த்தீங்கன்னா தாய்மார் அடிகளுடைய கருத்து என்பது அவர் தமிழை பற்றியும் நம்முடைய மனதை பற்றி நிறைய பாடல்கள், இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இவற்றை பற்றி மனத்தை ஒடுக்கி அடக்க வேண்டும். அந்த மனம் எப்போதும் பறந்து தெரிகிற மனத்தை அடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக சொல்றார். அது மாதிரி சமயங்கள் எல்லாம் சென்று சேருகின்ற இடம் ஒன்று என்று சமய பொறையை பற்றி சொல்றார். இந்த இடத்துல கம்பராமாயணம் இந்த பாடல் எனக்கு நினைவில்லை. கம்பராமாயணத்தை பற்றி வரும். இப்போ நாம பெரும்பாலும் என்ன சொல்றோம்னா, நதிகள் எல்லாம் ஒரே கடலில் சேர்கிறது, அதுபோல் சமயங்கள் எல்லாம் ஒரே இறைவனை சொல்லி சேர்த்து சொல்றது. ஆனா கம்பன் அங்க என்ன சொல்ற, கடல்ல இருந்து மேகங்கள் நீர் எடுத்துட்டு வருது. கடல்ல இருந்து மேகங்கள் நீரை எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து ஒரு மழை புகட்டுல முதல் பிறகு மழையா பொழியுது. அந்த மழை பொழிந்த மழை அருவியா வருது. ஒரு இடத்துல ஆறா பெருகுது, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குட்டையாக நிக்குது, ஒரு இடத்துல இப்படி கடல்ல இருந்த ஒரு நீர் எத்தனை வடிவங்களா இருக்கு பாருங்க. ஒரே கடல்ல இருந்தா நீர் வருது. அந்த நீர் அருவியாக வரும்போது நம்ம குற்றாலத்தில் போய் குளிக்க நினைக்கிறோம். அந்த நீர் நதியாக வரும்போது நம்ம காவிரியில குளிக்கிறோம், கங்கையில குளிக்க நினைக்கிறோம். அதே நீர் குளத்தில் நிற்கும் போது நாம மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலுடைய குளத்துல குளிக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கிராமங்கள்ல ஓடையாக இப்படி பல விதங்கள்ல அந்த தண்ணி நிற்கிது. அதே போலதான் அந்த இறைவன் குளத்திலிருந்து எடுத்து வந்த நீர் போல இது எல்லாமே ஒண்ணுதான். நீ நினைக்கிற நதியாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே இறைவனுடைய பல்வேறு வடிவங்கள். இதை மாத்தி சொல்றாரு பாருங்க கம்பன். நாம சமயங்கள்லாம் கடலை போய் சேர்ந்து சொல்றோம். அவர் கடலில் இருந்து இங்கே வெளி வருகிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய இத்தனை வடிவங்களும் அது இறைவனுடைய வடிவங்கள் என்று கம்பன் மாத்தி சொல்றான். அதேதான் இங்க வள்ளல் பெருமானும் அதான் சொல்றாரு. நம்ம பாரதியார் பார்த்தோம், அதுதான் சொல்றாரு. இப்படி நம்முடைய தாய்மார் அடிகளுடைய வாழ்வை பார்த்தோம்னா மிக சுருக்கமான வாழ்க்கை தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் இங்க இருந்தாரு, இங்க இருந்து புது விராலிமலைக்கு போனாரு, அங்க போயிட்டு கடைசியா ராமநாதபுரத்துல அங்க அடக்கம் ஆயிட்டாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை தான். அவர் பெரிய சித்து வேலைகள்லாம் எதுவும் செய்யற. அதே போல அவர் இயற்றிய 1451 பாடல்கள் 56 பதியங்களாக இருக்கின்றது. அந்த 3 கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 368 கன்னிகள் பாட்டு பார்த்தா மிக அருமையாக அந்த பராபரமே 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 என்று வரும். அந்த 3 கன்னிகள், ஒன்று பராபர கன்னி, இன்னொன்று பைங்கிழி கன்னி, இன்னொன்று எண்ணாள் கன்னி. இந்த 3 கன்னி பாடல்கள் மட்டுமே நாம நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். அது பெரிய சித்தாந்தம் தத்துவம்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி எல்லோரும் இன்பம் வேறொன்று அரியன் பராபரமே. இந்த மாதிரி உலக வாழ்க்கையில எல்லோரும் நல்லா இருக்கும், அன்பு காக்கும், அருள் வேண்டும். இதுதான் அந்த பராபர கன்னி குரு சொல்லிட்டு வராங்க. எனவே இந்த 3 கன்னிகளை
நம்முடைய இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா சமுதாயத்துல எதிர்காலத்துல ஒரு சிறந்த நாட்டு குடிமக்களை நம்மால் உருவாக்க முடியும். அதற்கு நல்லதொரு தடத்தை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய தாய்மான் அடிகள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.